ஆ சார் களத்தில் இல்லை குளத்தில் இல்லை இலவுலன்னு சொல்லக்கூடாது. எவனுக்குமே தகுதி கிடையாது. செத்த இடத்துல நீ போய் நின்னியா, செத்த வீட்டுக்கு நீ போனியா, நீ துள்ள துடிக்க ஓடுறீங்கள, ஸ்பாட்ல மெசேஜ் பண்றான் 10 பேர் செத்துட்டான், அடுத்த நடவடிக்கை என்னன்னு நீ துள்ள துடிக்க ஓடுறீல்ல, நீ ஒரே ஏரோட்ராமன்ற உன்னை கேட்கறான்னு, நீ தானே விஜய், நீ தானே மக்கள் பெரிய அளவில் நான் தான் இது நான் வரப்போறேன், அடுத்த சீமா வரப்போறேன், நான் தான் டிஎம்கே எதிரின்னு சொல்றீங்களா, உனக்கு அறிவு இருக்கா, ஏதாச்சும் நாலேஜ் இருக்கா, அதை கூப்பிடும் போது நிக்கலாம்ல, நீ வரவேணா ஸ்பாட்டுக்கு, அங்கேயே ரூமை போட்டு தங்கியிருக்கலாம். ஏரோட்ராம்ல உங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அங்கேயே தங்கி 2ஆம் கட்ட தலைவரெல்லாம் கூப்பிட்டு இங்க வாப்பா இப்படி சுச்சுவேஷன் இருக்கு, என்னென்ன ஆவணம் செய்யுங்க, எல்லாரும் பறந்து வேலை பாருங்க, வேண்டுகிற செலவெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வாய் வார்த்தை, ஒரு ஆதரவான பேச்சு நீ சொன்னியா? நீ என்னப்படி அவனை நம்பி தமிழ் இருப்பான் சார்? அதை விடுங்க சார். 25 வருஷம் பண்ணிட்ட தூத்துக்குடி அஜினா அந்த பொண்ணு காரம் அறிக்கலையா பொறுப்பு கொடுக்கலன்னு 6 மாவட்டத்தில் ஒரு மாவட்டம் கொடுத்தா உன் முதல் போயிருமா? நீ எப்படி 25 வருஷம் கஷ்டப்பட்டவனுக்கு நீ டிஎம்கே போகாமல் எப்படி கன்ஃபார்ம் பண்ற? நீ இப்போ எடுத்துக்க, நீ அறிவிச்ச 100 மாவட்ட தலைவர் வீட்டில் இருக்கிறது ஒவ்வொருத்தர் இயக்கத்தில் இருப்பான். நீ இதெல்லாம் பேசக்கூடாது. நீ வந்தியா நடிச்சியா காசை வாங்கினா பிளேட்ல ஏறி ஓடி போயிரு மலேசியா கொண்ட மாதிரி. இனிமேல் அரசியல் பின்புலத்தை பற்றியெல்லாம் தமிழை பற்றி நான் தான் எதிர்க்குதுன்னு பேசுறதுக்கு எந்த அதிகாரம் இல்லை, எந்த உனக்கு இதுவும் கிடையாது. ஏதாச்சும் நாலேஜ் இருக்கா? நீ 28 வருஷம் என்ன பண்ண? என்ன மயிரை போடுங்க, என்ன பண்ண? நீ மக்களுக்கு என்ன சேவை செஞ்ச? ஏதாவது டெஸ்ட் வச்சு பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு, ஊராட்சி ஒன்றியங்களுக்கு, ஒரு மாவட்டத்தில் நலிவடைந்தவர்களுக்கு இந்த மன்ற வாரியாக ஏதாவது செஞ்சியா? வருஷம் டொனேஷன் பண்ண நீ இன்கம் டேக்ஸ் ஓடுற அதெல்லாம் பிராடு எதுவுமே பண்ணல. ஏதாச்சும் அப்ரூவல் நீ ப்ரூவ் பண்ணி பார்ப்பான். நீ ப்ரூவ் பண்ணியா? நீ சும்மா வாட்ஸ்அப்பெல்லாம் கொடுக்க கூடாது. நாங்க உண்மையா வர்றேன் சார். எங்களுடைய உண்மையை மக்களுக்கு தெரியும். சீமானுடைய கொள்கை என்னன்னு தெரியும். அவன் 1000 பேர் பேசத்தான் செய்வான். நமக்கு எதிராக ஆகிப்போச்சு. 2026 நம்ம வெற்றி வாகை சூட முடியுமான்னு அவன் ரிப்போர்ட்டு, அவன் போலீஸ் ரிப்போர்ட்டை வச்சு பதறி போய் தர்றான். நீ என்ன பண்ண 4 வருஷம்? ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சார். இந்த இருக்கார் சார் கக்கன் சிலை, புரியுங்களா? 1909 பிறந்து 81 சாகுறாரு. 1990 அன்பழகன் தொடங்குறாரு. நாகரிகம் இருக்கு. இந்த கட்டளை யார் விட்டு? முத்தியா செட்டியார் விட்டு பல மில்லியன் கோடி அவருக்கு இருக்கு. தொழில் பண்றாரு. சிமெண்ட் பிளான்ட், இன்ஸ்டிடியூஷனு, புரியுங்களா? பல்வேறு கூடங்களை வச்சிருக்காரு. இந்த கக்கன் சிலையை பராமரிப்பு பண்ணலாம்ல? வீட்டை மயிரை கொடுக்குறியா? இந்த ஆணையர் என்ன பண்ற? நான் இப்போ கூட பார்க்க முடியாது சார். அவர் மினிஸ்டரா 1954 63 வரை போலீஸ் துறையில் இருந்தாரு. புரியுங்களா? அந்த ஆளு கேப்பாரப்பட்டு இருக்கு சிலை. இந்த கட்டடத்துக்கு முன்னால அசிங்கமா இல்லையா? என்ன சமத்துவம்? புரியுங்களா? புரியுங்களா? உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். எங்களோட கருத்துயா? இப்ப ஆளுகிட்ட எந்த அரசு கருத்து இருக்கா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதே கக்கன் சிலையை சீமான் மூலியமாக பிரம்மாண்டமாக அதுக்கு லைட்டு போட்டு பராமரிப்பு பண்ணுவான். எவ்வளவு பெரிய ஆளு! 10 ரூபா லஞ்சம் வாங்காத ஆளு. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா திருச்சியில் ட்ரெயினுக்கு பிளாட்பாரத்தில் படுத்துக்கிட்டாரு. இந்த பெரியாஸ்பத்திரி ஜிஹெச்சில் போய் உடம்பு முடியல படுத்து கிடந்தாரு. அங்கே ஒரு அரசியல் தலைவர் வந்தாரு. என்ன கக்கன் இங்கே படுத்துக்காரு? அவருக்கு உயிரியல் பாதுகாப்பு கூட கூட்டி கொண்டே பார்த்தாருங்க. அதே அவர் கக்கனுடைய பொண்டாட்டிக்கு வீடு வாசல் இல்லை. இவ்வளவு பெரிய கட்டடம், மில்லியன் கோடி சொத்து இருக்கு. ஏன் இந்த கட்டடத்துல பிரபலவர் எவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, இவருக்கு பிள்ளையே இல்லை. ஏன் இந்த கக்கன் சிலையை நீ பராமரிக்கலாம்ல? எவ்வளவு பணம் இருக்கு? சமத்துவம் இல்லை, சமூக நீதி இல்லை, ஜாதிய படையல் நாட்டை பிரிக்கிறான், கொடி பிடிக்கிறான். இது அதனாலதான் இன்னைக்கு சௌராஷ்டிராவில் பின்னி பழைந்து போது நமக்கு பாதுகாப்புலன்னு செந்தமிழ் சீமானை நாடுறாங்க. அவங்க அறிவாளிகள், அவங்க அமைதியானவர்கள், அந்த மாற்றுக்கிறதே கிடையாது. அவங்க என்ன பண்ணணும்னா ஒற்றுமை சீமானுக்கு வாக்களிக்கணும். புரியுங்களா? இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு. இவர் சொன்ன மாதிரி கூட்டத்தை கடைசி வரை இங்கே மக்கள் இருக்கல. அப்போ ஒற்றுமை இல்லைன்னு அவர் சமுதாயத்தை சார்ந்தவரே சொல்றாரு. இதுக்கு என்ன பதில்? உணர்வாள்கள். நான் அவருக்கு ஒரு அதிகாரமாக சொல்றேன். உங்களுடைய குறிக்கோள், உங்கள் எண்ணங்கள், நீங்க என்னத்தை எதிர்பார்த்தீங்களா? இதெல்லாம் நடக்கணும்னா நீங்க சீமானுக்கு நீங்க வாக்களிங்கள். கூப்பிட்ட குரல்லாம் நிற்போம். போராட்டக்காரர்கள் நாங்கள் காசு பணத்துக்கு அடிமையாக மாட்டோம். இதை மனசில் வச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற நல்ல சௌராஷ்டிரமும் நீங்கள் வருங்காலங்களில் 2026 செந்தமிழ் சீமானுக்கு உழவரசனத்தில் வாக்களிங்க. உங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கூப்பிட்ட குரங்கு ஓடி வருவான். இல்லை மாட்டுக்கிறதுல பிராடு பித்தலாட்டம் இதெல்லாம் வேலை இல்லை. இதோட வேற என்ன சார் கேட்குறியா? சௌராஷ்டிரா அரசியல் எழுச்சி மாநாடு சிறப்பு அழைப்பாளர் செந்தமிழ் சீமான் அவர்கள். பல இயக்கங்கள் இங்கே வந்தாலும் ஒவ்வொரு கருத்தையும் பேசியிருக்காங்க. இப்போ புரியுங்களா? இதோடைய வரலாறு என்ன அப்படின்னா, உங்களுக்கு திருமலை நாயக்கர் 17ஆம் நூற்றாண்டு மதுரை ஆண்ட மன்னர். அவருக்கு என்ன பண்ணணும்னா, அதாவது ஆடம்பர பட்டு நூல் தயார் பண்ணணும், சேலை தயார் பண்ணணும், நூலிலே சில பொருட்கள் வடிவமைக்கணும். புரியுங்களா? அதை சாயம் போடணும். இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறவர் சௌராஷ்டிராயினர் தான். அவங்களுக்கு அது தெரியுதோ தெரியலையோ அதுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். அவங்க ஃபஸ்ட்டு இங்கே மதுரைக்கு தான் வர்றாங்க. இங்கே இருந்து அந்த மன்னருக்கு பல்வேறு கலை பொருட்களை அவங்க நெய்து கொடுக்குறாங்க. அந்த டெக்னிக்கல் நாலேஜு ஒரே ஆள் சௌராஷ்டிரா தான் இருந்துச்சு. இதில் இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்தது சேலம்,
தஞ்சாவூர், இப்படி பல மாவட்டங்களுக்கு, ஈரோடு, இப்படி பல மாவட்டங்களுக்கு இவங்க தொழில் வளர்ச்சி அடைகிறது. இதுக்கு இவங்களுடைய குணாதிசயங்களை எடுத்துக்கிட்டிங்கனாக்க, பூர்வீகத்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்க, இவங்க குஜராத்து, மகாராஷ்டிராங்கிற இடத்துல என்ன ஒரு இடத்துல மகாராஷ்டிரா குஜராத்தில் தான் அவங்க பூர்வீகம். அங்கே அரசியல்னால விரட்டி அடிக்கப்பட்டு அப்புறம் மகாராஷ்டிராவுக்கு வர்றாங்க. அப்போ மகாராஷ்டிரா வந்தவுடனே விஜயநகர பேரரசர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க இந்த தொழிலை டெவலப் பண்ணணும், அவங்களுக்கு நாலேஜ் இல்லைனால இவங்களை அழைக்கிறாங்க. இவங்க அதே அந்த விஜயநகர பேரரசர் அரண்மனையில் போய் வேணுங்கிற எல்லா அமைப்பு ஓவியத்தை இதை செய்கிறாங்க. நெசவாளர், பட்டு நெசவாளர், குங்குடி சேலைன்னு பெருமை மிக்கவர் சார். குங்குடி சேலைன்னு இருக்குல்ல, அது C1 ஒரு குறியீட்டே உங்களுக்கு வழங்கியிருக்காங்க. இதனால இந்த சௌராஷ்டிரா இனம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட ஒற்றுமை. இப்போ நீங்கள் பேட்டி எடுக்கும்போது சொல்கிறாங்க. அதனால இவங்களோட கொள்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, இவங்க மொழி வேறு, கர்நாடகா, தமிழ், தெலுங்கு கலந்து பேசுவாங்க, கலப்பின மொழி. அதே சமயத்தில் ஒரு குணாதிசயத்தை எடுத்துக்கிட்டாங்க. இவங்க வந்தேறிய ஆளு தான் 17ஆம் நூற்றாண்டில் அங்கேயே வந்து இந்த அரசர்கள் தான் அவங்களை கொண்டு வந்திருக்காங்க. இவங்க தொழில் அதாவது சாயம் பூசுறது, புரியுங்களா, பட்டு நூல், இவங்களுக்கு பேர் பட்டு நூல்காரன் கூட ஒரு அடைமொழி பேர் கூட இருக்குது. சொல்கிற புரியுங்களா. இவங்க இங்கேயே வந்து செட்டில் ஆனவுன்னா இவங்க தமிழரோட இணைந்து இவங்க மொழியில் பேசலை, தமிழோட கலாச்சாரத்தை இவங்க ஏற்றுக்கிறாங்க. ஒரு அமைதியானவர்கள், பொறுமையானவர்கள், இல்லீகலான ஒரு கோபம் உடையவர்கள்லாம் இல்லை. தமிழ் கலாச்சாரத்துக்கு ஒத்துழைந்து வந்துட்டாங்க. காரணம் ஏன்னா திராவிட மண்ணில் உள்ளவங்க இவங்களெல்லாம் விரட்டி அடிச்சிருக்காங்க. திராவிடன் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இவர்கள் தான் இந்த பட்டுநூல்காரங்களை சௌராஷ்டிராவை எந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடாதுன்னு விரட்டி அடித்து தமிழ்நாட்டில் வந்து 17ஆம் நூற்றாண்டில் வந்தப்போ தில்லைப்பா இவங்க வந்து செட்டில்ட் ஆகிட்டாங்க. இதுதான் வரலாறு. இன்னை வரையும் அவங்க பல வகையில் இருக்காங்க. இப்போ கூட அவங்க மீட்டிங்கில் பேசுகிற போது கூட விண்வெளி துறையெல்லாம் பேசுகிறவங்க வெல் நாலேஜ் ஆள். இல்லை கூட்டமைப்பு ஒற்றுமை இல்லை. அவர் சொல்கிற மாதிரி இவங்க யாரை நம்பி போகிறது, யாரும் நமக்கு ஆதரவு தருவா, நமக்கு இன்றைக்கி வந்து நாடு இருக்கிற நிலமையில் நம்ம எந்த தொழிலையும் வந்து இவங்க வந்து நெசவு தொழிலை வந்து இப்போ தமிழோட சேர்ந்து தான் செய்கிறாங்க. ஈரோடு, கரூர், குளித்தலை, புரியுங்களா, தமிழ்நாடு ஃபுல்லாக நூற்பாலைகள் சார். சரி, சார் அவங்க சூஸ் பண்ணி இவர் கூப்பிட்டதே வேற ஆளை எல்லா இயக்கத்திலையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது மதுரை சென்றான பிளேஸு, தனிப்பட்ட நபரை மட்டும் இயக்கத்தில் கூப்பிடக்கூடாது, அரசியல் கட்சிகளை கூப்பிடக்கூடாது. அதனால எல்லா இயக்கத்தையும் கூப்பிட்டு இருந்தாலும் உண்மையை அவங்க நேசிக்கிறோம் சீமானை தான். ஏன்னா களத்தில் 15 வருஷம் எந்த கூட்டணிக்கு போவ கொள்கை ஒன்றே ஒன்று தான், ஜாதிக்காக ஓட்டு போடுற தீட்டுன்னு சொன்னவர், புரியுங்களா. காசு பணம் இல்லாமல் ஓட்ட வாங்குற ஒரே ஆள் செந்தமிழ் சீமான் தான் நமக்கு உண்மையானவரை இருப்பாங்கன்னு தான் சூஸ் பண்ணி இவங்களுக்கு காத்திருந்து கரெக்டாக 5:30 மணிக்கு வரீங்க வந்து அவர் மேடையிலே சொல்லிட்டார் உத்தரவாதம். நானே போராட்ட குழுவில் தான் இருக்கேன், நீங்கள் உங்கள் போராட்டத்துக்கு நீங்கள் சேர்ந்து வந்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக உங்கள் கொள்கையை மீட்டு எடுப்போம், அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அவங்களோட குறிக்கோள் என்னென்னா, அவங்களுக்கு பய உணர்வு வந்துருச்சு தமிழ்நாட்டில். இன்றைக்கி உள்ள சட்ட திட்டங்கள், இன்றைக்கி ஆளுகின்ற அரசு அதிகாரம் வச்சு பல பாதிப்புகள் நமக்கு வரும். அதனால் நம்ம வந்து இவங்களோட இணைந்து யாரோ அரசியல் பின்னணியில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க இந்த அமைப்பை போட்டாலும் அதுக்கு தகுந்தாருமே கும்பகோணத்தில் சமுதாயத்தை சார்ந்த ஒரு நபருக்கு எம்எல்ஏ சீட்டு அறிவிச்சிருக்கிறாரு. சொல்கிற போறீங்களா, அது ஒரு பெருமையில தான் இந்த கூட்டமைப்பை அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. என்னுடைய வாக்குமூலம் தான். ஏன்னா அவர் இவங்க